ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டியான ஸ்பாஞ்சியான பனானா கேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுருக்கேன். இந்த பனானா கேக் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்குலாம் அந்த கேக் வந்து ரொம்பவே பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க. பனானா கேக் செய்கிறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேரமல் சிரப் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் 4 டீஸ்பூன் வந்து ஒயிட் சுகர் நான் எடுத்துக்கிட்டேன். இது லைட்டாக தண்ணி விட்டு இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சுடுதண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணி ஆட் பண்ணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அந்த தண்ணியிலே அது வந்து கரைஞ்சிரும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து கேக் செய்கிறதுக்கு வந்து நான் 4 வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். ரஸ்தாளி பழம் எடுத்திருக்கேன். எந்த பழம் போட்டாலுமே இதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இந்த பழம் இருந்ததுனால நான் இதை எடுத்துக்கிட்டேன். இதுவே நல்ல கனிஞ்ச பழமாக இருந்தால் இதை விட டேஸ்ட்டாக இருக்கும் கேக்கு. அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பழத்தை வந்து இந்த அளவுக்கு நல்லா மசித்து நான் இதை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி மசிச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம முட்டை ஆட் பண்ணலாம். இதில் வந்து நான் 2 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். 2 முட்டை ஆட் பண்ணிக்கிட்டு நான் பீட்ரு வச்சு நான் பீட் பண்ணிக்கிறேன். பீட்ரு இல்லைன்னா நீங்கள் வந்து ஹேண்ட் விஸ்க்கு வச்சு கூட நீங்கள் வந்து பீட் பண்ணிக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தாலே போதும், அவ்வளோதான். ரொம்ப பீட் பண்ணவெல்லாம் தேவையில்லை. இந்த பனானா கேக் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நான் பீட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் பனானா எசன்ஸ் வந்து வச்சுருந்தேன். அதில் வந்து நான் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட பனானா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கேரமல் சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டு 4 டீஸ்பூன் வந்து நான் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 100 கிராம் வந்து நான் நாட்டு சர்க்கரையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய்லாம் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லைனா நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணால் ஒரு 50 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மாவு சேர்த்துக்கலாமா? மாவு வந்து நான் மைதா மாவு தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டில் எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. நான் மாவு வந்து 150 கிராம் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர், 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இனிப்பு செய்ய போகும்போது லைட்டாக உப்பு எப்போதுமே நம்ம ஆட் பண்ணுவோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக நான் பீட்ரு வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கையிலே வந்து நான் அவனை வந்து 150 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் நான் ப்ரீஹீட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து குக்கர்லேயும் இதே மாதிரி ரெடி பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குக்கர் கேக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்லாம் இருக்குது. எப்படி குக்கரில் பேக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம சேனலுக்குள்ளே போனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து டின்னில் சேர்த்துடலாம். நான் இந்த ப்ரெட்டு டின் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரவுண்ட் டின் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எதில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கீழே ஒட்டாமல் வரத்துக்காக வந்து நான் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே நெய் அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ இதை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா டேக் பண்ணிக்கோங்க. டேக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவனில் வச்சு ரெடி பண்ணி எடுத்துடலாமா? 30 நிமிஷம் வச்சாலே நமக்கு போதும். என்னோடய ஓடிஜியில் வந்து 30 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிடுச்சு. ஒரு சில ஓடிஜியை பொறுத்து நீங்கள் வந்து டைமர் செட் பண்ணிக்கோங்க. 30 நிமிஷத்தில் வந்து நமக்கு கேக்கு வந்து சூப்பராக நல்லா சவந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதை பீஸ் போடணும். இப்போ ரெஸ்ட் கொடுத்துடலாமா? இப்போ ஆறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம கேக்கை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. உண்மையிலேயே இந்த கேக்கு வந்து அவ்வளோ சூப்பராக டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருந்துச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எவ்வளோ லூஸாக கத்தி இறங்குதுன்னு பாருங்களேன். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. என்ன தான் நம்ம கடைகள்லாம் கேக் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் நம்ம கையால் ரெடி பண்ணி நம்ம பசங்களுக்கு கொடுக்க போகும்போது அதில் உள்ள ஒரு சந்தோஷம் எதுலேயுமே கிடைக்காது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி.